வணக்கம். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலாரின் சத்தியஞான சபையில் நடந்து வரும் சிக்கல்கள் குறித்தும் சமீப காலமாக நடந்து வரும் போராட்டங்கள் குறித்தும் கடலூர் மாவட்ட வள்ளலார் பணியக பொறுப்பாளர் ஐயா திரு முருகன் அவர்களை நேர்காணல் செய்ய வந்திருக்கோம். வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா, அந்த சத்தியஞான சபையில் தமிழ்நாடு அரசு வள்ளலார் சர்வதேச மையம் கட்ட போகிறோன்னு அறிவித்ததிலிருந்து தொடர்ந்து அதை எதிர்த்து போராட்டிக்கிட்டு வரீங்க. சத்தியஞான சபைக்குள்ளே கட்டக்கூடாது, வெளியே எங்கே வேணால் கட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக பல போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கீங்க. கடந்த 8ஆம் தேதி பார்வதிபுரம் மக்கள் அந்த பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழியில் இறங்கி போராடினாங்க. அப்போது நீங்கள் அங்கே போய் மக்கள் சந்தித்து மக்கள் கூட போராடிட்டு வந்தீங்க. அதன் பிறகு 10ஆம் தேதி தெய்வத்தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் சார்பாக போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தீங்க. இப்போ என்ன நிலையில் இருக்குங்க ஐயா? இந்த வடலூர் இந்த சத்திய ஞான சபைக்குள்ள ஒரு 70 ஏக்கர் அந்த நிலப்பரப்பில் பன்னாட்டு மையத்தை அமைக்கப் போகிறோம் என்று தமிழ்நாடு அரசு பிடிவாதமாக அந்த திட்டத்தை செயல்படுத்தி பள்ளம் தோண்டி அந்த பெருவெளியை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 10ஆம் தேதி வள்ளலார் பணியகம் தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் சன்மார்க்க அன்பர்களை இணைத்து ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். கடைசி நேரம் வரை அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வராத நிலையில் மறுநாள் நாங்களெல்லாம் ஒரு 500 சன்மார்க்கர்கள் அடங்கிய ஒரு பெரிய பெருந்திரளான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த வடலூர் 4 வழி சாலை சந்திப்பிலே நடத்தினோம். காவல்துறை கெடுபிடிகளுக்கு இடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு மாணவர்களையும் என்னையும் பலவந்தமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் கைது செய்து விட்டார்கள். வந்திருந்த சன்மார்க்க அன்பர்கள், வள்ளலார் பணியக அன்பர்களெல்லாம் அந்த சாலையிலே ஒரு சாலை மறியல் போராட்டத்தை உருவாக்கி அதன் பிறகு அந்த போராட்டம் என்பது ஒரு 300 பேர் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர். இது 10ஆம் தேதி நடந்த சம்பவம். இதற்கு முன்னதாக 8ஆம் தேதி அந்த வடலூருக்கு பின்பகம் இருக்கக்கூடிய அந்த வள்ளலாரினுடைய அந்த திருச்சபைக்கு இடம் கொடுத்த பார்வதிபுரம் மக்கள் 8ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவித்து அந்த தோண்டப்பட்ட பள்ளத்துக்குள்ளே இறங்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறவழியில் நடத்தினார்கள். அதை கேள்விப்பட்டு நாங்களெல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டோம். அதிலும் ஒரு 300-400 பேர் கைது செய்யப்பட்டு அந்த மாலையில் விடுவிக்கப்பட்டனர். இதற்கிடையில் அந்த பார்வதிபுரம் மக்கள் போராடிய அந்த போராட்டத்தில் 300 பேர் கலந்து கொண்ட அந்த போராட்டத்தில் ஒரு 20 பேர்களை மட்டும் குறிவைத்து பழிவாங்கும் உணர்ச்சியோடு அவர்கள் மீது பிணையில் வராதபடி உள்ள அந்த சட்டப்பிரிவுகளை போட்டு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இப்போ அந்த மக்கள் எல்லாம் ஒரு அறவழியில் தான் போராடினார்கள். நீங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் பார்த்துருக்கலாம், செய்தித்தாளில் பார்த்துருக்கலாம், சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அது ஒரு அறவழி போராட்டம். அந்த போராட்டத்திற்காக ஒரு பொய்யான வழக்கை கொடுத்து அதிலே அதிகாரிகளை மிரட்டினார்கள், அந்த இயந்திரங்களை இயக்குவர்களை அடித்தார்கள். இப்படி முன்னுக்கு பிறனான ஒரு பொய்யான தகவல்களை பதிந்து பிணையில் வர முடியாதபடியான ஒரு பொய் வழக்கை நீதிமன்றத்திலே 20 பேர் மீது கொடுத்து அது அனுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பார்வதிபுரம் மக்கள் இந்த பொய் வழக்கை எதிர்த்து அந்த ஊரிலே கருப்பு கொடியை கட்டி எதிர்ப்பை தெரிவித்தனர். அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்பது அங்கே நடந்தது. அதே போல் அந்த வழக்கில் 18 பேர் அந்த பார்வதிபுர கிராமத்தை சேர்ந்த மக்கள், பாக்கி 2 பேர் ஒருவர் சன்மார்க்க அன்பர், அவர் திருப்பூரை சேர்ந்த சாது சுப்பிரமணி, அவர் தர்மசாலை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறவர், அவரையும் அந்த வழக்கிலே சேர்த்திருக்கிறார்கள். அதே போல் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அறவழி போராட்டத்தில் கலந்து கொண்ட என்னையும் அந்த வழக்கில் இணைத்து பொய் வழக்கில் இணைத்து ஜோடித்து அனுப்பியிருக்கிறார்கள். இதை கண்டித்து இன்று 12ஆம் தேதி பெண்ணடம் பகுதியிலே, கடலூர் மாவட்டம் பெண்ணடம் பகுதியிலே முருகன்குடியிலே கருப்பு கொடி வீட்டிலே கட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஊர் மக்கள் நடத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மையிலேயே
பொய்யான வழக்கு. இதை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும். அதற்காக வள்ளலார் பணியகத்தினுடைய தெய்வத்தமிழ் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா பே. வணிகரசன் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல் மற்ற அமைப்புகளும் அந்த அறிக்கைகள் விடுத்திருக்கின்றன. தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் இந்த வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் இந்த பெருவழி காப்பு போராட்டத்தோடு இந்த பொய் வழக்கை திரும்ப பெறு என்ற கோரிக்கையும் இணைத்து தொடர்ந்து போராட்ட களத்தில் சன்மார்க்க அன்பர்கள் நிற்பார்கள் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். நாங்கள் பன்னாட்டு மையத்தை ஒருபோதும் எதிர்க்கவில்லை, வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அது பெருவெளிக்கு வெளியிலே அமைய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுதான் ஒட்டுமொத்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சன்மார்க்கர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் அதுதான். அந்த வகையில் அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறோம். அங்கே இருக்கிற அந்த திருச்சபையும் அதை சுற்றி இருக்கிற 70 ஏக்கர் நிலமும் அது பெருவெளியாக இருக்கிற அந்த நிலமும் இந்த திருச்சபையும் தான் அந்த சன்மார்க்கத்தினுடைய குறியீடு. அப்போ இதுக்குள்ளே ஒரு மெய்யியல் கோட்பாடு இருக்கிறது என்பதை நாங்கள் விரிவாக சொல்கிறோம். இது வள்ளல் பெருமான் அவருடைய திருவருட்பாவிலே சொல்லக்கூடிய பாடல் வரிகளிலிருந்து தான் நாங்கள் சொல்கிறோம். திருவருட்பா 6ஆம் திருமுறையில் கிட்டத்தட்ட ஒரு 11 பாடல்களை ஐயா ஏற்றிருக்கிறார்கள். அதில் இடுக்கில்லாமல் இருக்க இடம் கொண்டு நடஞ்செய்ய ஒன்றம்பலம் எங்கே 8 அம்பலம் இங்கே அப்படின்னு அந்த வரி வரும். அந்த வரி முடியல தான் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கேன்னு முடிப்பார் அந்த பாடல். அந்த பாடல் சொல்வது என்னென்னா, அந்த இடம் முழுக்க காலி இடமல்ல, அது ஒரு பெருவெளி. அந்த பெருவெளி எதற்காகன்னா இந்த திருச்சபைக்கான அது பெருவெளி. இப்போ நீங்கள் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பலம் இருக்குது. இப்போ அந்த ஒரு அம்பலத்தில் தான் அந்த நடராஜர் ஆடிக்கொண்டு இருக்கிறாருன்னு வள்ளலார் சொல்லுவார். ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் 8 அம்பலம் அமைச்சிருக்கிறேன், நீங்கள் இங்கே வந்து ஆடு அப்படிங்கிறது தான் அந்த பாடல்களில் உள்ள வரிகள். அப்படி ஒரு மெய்யியல், அதாவது வள்ளலார் வகுத்த அந்த மெய்யியல் கோட்பாட்டை மீறும் வகையில் இந்த திருச்சபைக்குள்ளே எந்த கட்டுமான பணிகளும் வரக்கூடாது. ஏதோ காலியிடம் என்று எல்லோரும் அதை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். தவறு. அதற்கு நிறைய காரணங்களையும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அந்த இடம் காலியாக கிடக்கிறதுனால் அங்கே குப்பையை கொட்டுகிறார்கள், பிச்சைக்காரர்கள் அலைகிறார்கள், பாதுகாப்பு இல்லை, பன்றிகள் உள்ளே நுழைகிறது, நாய்கள் உள்ளே நுழைகிறது, இப்படி பலவாறு சொல்லி கொண்டே இருக்கிறார். இது சொல்வதெல்லாம் தலைமைச் சங்கத்தில் இருக்கிறவங்களும் அரசாங்கம் தான் சொல்லுது. ஏன் இந்த திருச்சபை என்பது இந்து அறநிலையத்துறைக்கு தான் இயங்குது, அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ அவர்கள் நினைத்தால் இதை ஒழுங்குபடுத்தலாமே. இப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய உணவு அருந்த வரக்கூடிய அங்கேயே தங்கிடுறாங்கன்னு சொல்கிறாங்க, அவர்களெலாம் ஒழுங்குபடுத்தலாம். இப்போ அங்கே வரக்கூடிய அந்த குப்பைகள் கொட்டுறாங்கன்னா, குப்பைகள் யார் கொட்டுறா? நகராட்சி நிர்வாகம் கொட்டுது. இப்போ முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் பார்த்தேன். இப்போ நகராட்சி வண்டி ஒரு குப்பையை கொண்டாந்து கொட்டிட்டு போகுது. அப்போ அந்த குப்பையில் என்ன கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோழி கால் தலை இதெல்லாம் குடல்லாம் கிடக்குது. இப்போ அந்த பகுதியில் கோழி கறியை வெட்டி அது கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. இப்போ ஒரு நகராட்சி நிர்வாகமே அந்த பகுதியில் அந்த மாமிசத்தை கொண்டாந்து கொட்டிட்டு போகிறாங்க. அதோடு இல்லாமல் அப்போ அந்த கட்டுமான பணிகள் நடக்குது. அந்த கட்டுமான பணிகளில் பார்த்திங்கன்னா வடநாட்டவர்கள் தான் இங்கே தங்கி வேலை பார்க்குறாங்க. இப்போ அவர்களெல்லாம் அந்த மாட்டுக்கறி அந்த கறிகளை வாங்கி சமைச்சு அந்த சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் அந்த ஒரு வள்ளலாரினுடைய ஒரு நோக்கங்களுக்கு எதிராக இந்த வேலை நடக்குது. ஒரு பக்கம் நகராட்சி நிர்வாகம் குப்பையை கொட்டுது, இன்னொரு பக்கம் அந்த வடநாட்டவர்கள் அங்கே அந்த இடத்துலையே மது மாமிசம் பயன்படுத்துகிறாங்க. இப்படி இவ்வளோ தூரம் ஒரு பின்னடைவுகள் இருக்குன்னா அதுக்கு பொறுப்பு அங்கே இருக்கிற தலைமைச் சங்கமும் அரசாங்கமும் தான் அது பொறுப்பு. அது இதெல்லாம் பொதுவாக ஒரு சன்மார்க்கர் மேலே குற்றம் சொல்லக்கூடாது. இப்போ அங்கே ஏன் பிச்சைக்காரங்க வராங்க, அங்கே ஏன் சமூக விரோத செயல் நடக்குதுன்னு நம்மளை கேட்குறாங்க. அதை நீங்கள் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அது உங்களுக்கு. ஏன்னா இந்து அறநிலையத்தில் தான் இருக்குது. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்காமல் நீங்கள் சன்மார்க்கர் மேலே நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது. இப்போ இந்து அறநிலையத்துறையில் இது மட்டும் இல்லை, சைவம் வைணவம் சார்ந்த கோயில்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அங்கே அழகான மதில் சுவர் இருக்குது, அதுக்கான கதவுகள் இருக்குது, உள்ள தூய்மையாக இருக்குது, அங்கே அன்னதானம் நடக்குது, எவ்வளவோ விஷயங்கள் பராமரிப்பு நல்லா இருக்குதே. அது நீங்கள் தானே செய்கிறீங்க. அப்போ செய்யும்போது அப்போ இங்கேயும் அதை செய்ய வேண்டியதானே. அப்போ ஏன் செய்யலை?
அப்போ வள்ளலார் வந்து சூத்திரங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் அதை கேட்பாரட்டு போடுறீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி தான் எங்களுக்கு தோணுது. இப்போ நீங்கள் அவாள்கள் இருக்கிற அந்த கோயில்களில் அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்களே, அதுக்கு நிதி ஒதுக்குறீங்க, குடமுழுக்கு பண்ணுறீங்க, அவ்வளோ வேலையை செய்கிறீங்களே. இப்போ இங்கே ஒன்றுமே இல்லையே, இருக்கிறத சிதைக்கிறீங்களே. இப்போ இங்கே இருக்கிற இடத்த நீங்கள் தூய்மைப்படுத்த முடியாதா? அதுக்கு சுற்றுச்சூழல் அமைக்க முடியாதா? அங்கே இருக்கிற காலி இடங்கள், அங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பு இடங்கள் இருக்குது, அதெல்லாம் சுத்தப்படுத்தலாமே, ஆக்கிரமிப்பு எடுக்கலாமே. வழக்கில் போடுங்க, பொதுநல வழக்க போடுங்க. வழக்க போட்டு அந்த 40 ஏக்கர் இருக்குது, தனியார்கள் வந்து ஆக்கிரமித்துக்காங்க, அவங்களெல்லாம் பட்டியல் எடுத்து போடுங்க, பொதுநல வழக்க போடுங்க, தலைமைச் சங்கம் போடட்டும், அரசாங்கம் அதை எடுத்து கொடுக்கட்டும். அப்போ படிப்படியாக நீங்கள் ஒரு வேலையை செய்யலாமே. அதை செய்யாமல் சன்மார்க்கில் மேலே குற்றம் சொல்லிங்களே, இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, இவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்க அப்படின்னு ஏதும் அறியாத இந்த சுத்த சன்மார்க்கிகள்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஏன் அது உங்களால் முடியாதா? செய்ய முடியுமே, நீங்கள் நினச்சா செய்யலாமே. இப்போ அதை விடுத்து நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரியே குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னா, இப்போ இது என்னன்னா, நீங்கள் இதை ஒரு வகையில் எங்கள் மேலே பழியை போட்டுவிட்டு நீங்கள் வந்து அந்த கட்டுமான பணிகளை தொடர போகிறீங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அதுக்கான வேலைகள் தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பல்வேறு ஆட்கள் இன்றைக்கி வந்து அந்த பெருவழிக்கு ஆதரவாக, அந்த பெருவழியில் பன்னாட்டு மையம் வரணுங்கிறதுக்காக ஆதரவான இன்றைக்கி கருத்தாளர்கள் நிறைய பேர் உருவாகிட்டே இருக்கிறாங்க. பல்வேறு பேர்கள் இன்றைக்கி குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஐயா தலைமைச் சங்கத்தில் இருக்கிற அருள்நாகலிங்கம், ஏபிஜே அருள் ஐயா, இப்படி பல பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அதுக்கு ஆதரவு சக்திகளாக பல பேரை களத்தில் இறக்கி விட்ருக்குறாங்க. இவர்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை இன்றைக்கி மற்றவர்கள் குரலாக ஒலித்து கொண்டே இருக்குது. இன்றைக்கி சுகிசம் ஐயா கூட அவர் அந்த ஒரு காணொலியில் பேசியிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த இடத்துல போய் பார்த்தோம், அந்த சபையை போய் பார்த்தேன், பார்க்கும்போதே அங்கே பெரிய குப்பை மேடை கிடக்குது அப்படின்னு சொல்கிறார். குப்பை மேடைங்கிறது நகராட்சி தானே, அரசாங்கம் தானே பண்ணுறாங்க. அப்போ அங்கே யாசகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அது பிச்சைக்காரங்களும் சொல்லாமல் அப்படி சொல்கிறாரு. அப்போ யாசகர்கள்னால் அப்போ நீங்கள் அங்கே உங்கள்கிட்ட பராமரிப்பு இல்லை, அவர்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள தங்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, அதுலேருந்து நீங்கள் விலகிக்கிறீங்க, அதனால் அவங்க அங்கே இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அவங்க பெற்றோர்கள் வந்து அந்த இடத்துக்கு வராங்க, பிள்ளைகள் வந்து கவனிக்காமல் விட்டுறாங்க, அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னா அதை முறையாக அங்கே செய்யணும். இப்போ இன்றைக்கி தனியார் செய்கிறாங்களே, இன்றைக்கி வந்து இப்போ அறக்கட்டளை சன்மார்க்க அறக்கட்டளை வச்சுருக்கிற அன்பர்கள் செய்கிறாங்களே, ஒரு சின்ன அறக்கட்டளை வச்சுருந்தா கூட அதில் 40 முதியோர்களை, அனாதைகளை, ஆதரவற்றவர்களை பராமரிக்கிறாங்களே, அவர்களுக்கு உணவு கொடுத்து தங்க வச்சு அவர் குளிப்பாட்டி அவர்களை சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிறாங்களே, அவங்களால எப்படி முடியுது? அப்போ அரசாங்கம் உங்களால் அது முடியாதா? அப்போ அதில் இந்த பொறுப்பிலிருந்து கடமையிலேருந்து நீங்கள் விலகிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் குற்றம் சொல்லிவிட்டு நீங்கள் விலகிக்க போகிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இதே மாதிரி சன்மார்க்க அன்பர்கள் தன்னுடைய சொந்த பொறுப்பில் செய்வது போல ஏன் உங்களால் செய்ய முடியாதா? அப்போ அதை தூய்மை கெடுது. அப்போ நீங்கள் உள்ளே இருக்கிற சமூக விரோத செயல் நடக்குதுன்னா அதை நீங்கள் தான் கண்காணிக்கணும். சமூக விரோத செயல் நடக்குதுன்னா நீங்கள் சுற்றுச்சுவர் அமைங்க, ஏன் அதை அமைக்காமல் இருக்கீங்க? இப்போ சுற்றுச்சுவருங்கிறதே கிடையாது, திறந்த வழியாக தான் கிடக்குது. இப்போ அதுக்குள்ளே எல்லோரும் வராங்க, ஒழுங்குபடுத்துங்க. அதே போல் அங்கே உள்ள கடைகள் வருது, கட்டுமான பொருள்கள்லாம் கிடக்குது, பொழுதுபோக்கு இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை உங்களால் தடுக்க முடியுமே, ஏன் அரசாங்கம் நினச்சா தடுக்க முடியாதா? அப்போ நீங்கள் கேட்பாரட்டு அது அழிந்து போகட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதனால தான் அது அப்படி கிடக்குது. இப்போ இது முயற்சி எடுத்து பாருங்கள். நீங்கள் அது இந்த இடம் நீங்கள் வந்து கோயில்களை விட இன்றைக்கி இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை விட இந்த சன்மார்க்க திருச்சபை என்பது ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆன்மீக தலமாக மாறும். இது செஞ்சு பாருங்கள். ஏன்னா இப்போ இங்கே வந்து சமயச்சடங்குகள் நடக்கிறதில்ல. இப்போ நீங்கள் இந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறாங்க, படைக்கிறாங்க, என்னென்னவோ சடங்குகள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஆரவாரமாக இருக்கும், ஒரே கலைபரமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை பாருங்கள். இங்கே வந்து அமைதி தான். இந்த கோயிலில் ஒளி வழிபாடு இருக்குது. அந்த வெளியில் அந்த ஒளி வழிபாட்டை வெளியில் நின்று அந்த பெரு வெளியில் நின்று சன்மார்க்க அன்பர்கள் அமைதியாக அதை ஒளி வழிபாட்டை நடத்த போகிறாங்க. முடிந்த அளவுக்கு தியானம் பண்ணணும். இதுதான் ஒரு அமைதியான ஒரு ஆன்மீக வழிபாட்டு தலம் அது. இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் கட்டுமான பணிகளை தொடங்கி செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அதை வெளியில் அமைக்கணும். ஐயா, ஒரு சில செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், மேல்தட்டு மக்கள் நாங்கள் வள்ளலாரை தரிசனம் செய்ய வரணும், சத்யநாராயண சபைக்கு வரணும், அங்கே வந்து 2-3 நாட்கள் தங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு உயர்தர விடுதி வேணும், ஒரு உயர்தர உணவகம் வேணும், அது மட்டும் இல்லாமல் வள்ளலாரோட போதனைகள் என்னென்ன, திருவருட்படை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்மார்க்க அன்பர் நடத்தக்கூடிய ஒரு போதனையை நாங்கள் உட்காந்து கேட்குறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல உயர்தரமான இடம் வேணும், இதுக்கெல்லாம் வேணும் தான் நாங்கள் கேட்குறோம், இதெல்லாம் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களா? அதுக்கு உங்கள் கருத்து?
இப்போ அதை நம்ம மறுக்கலை. அவர்கள் கேட்குற வசதியை அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அது எங்கே செஞ்சு கொடுக்கணும்? இந்த பெருவெளிக்கு வெளியில் செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டபடி அங்கே ஒரு சிப்காட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அது எதிரில், அந்த பெருவெளிக்கு எதிரில் ஏதோ ஒரு 12 ஏக்கர் இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல தொடங்குங்க எல்லாத்தையுமே. நீங்கள் அவர்களுக்கு விடுதியத்தை கட்டுங்க, அவர்களுக்கு அந்த நூலகத்தை கட்டுங்க, அவர்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்கள் செஞ்சு கொடுங்க, பெருவெளிக்குள்ளே வராதிங்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த திட்ட அறிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு 25 விடுதிகள் கட்டுறதாக நீங்கள் வந்து அதில் எங்களுக்கு தெரிய வருது. இப்போ இந்த 25 விடுதிகளும் வெளிநாட்டுலேருந்து வரக்கூடிய சன்மார்க்கர்கள் உள்பட மற்றவங்களும் வருவாங்க. சன்மார்க்கர்கள் மட்டுமே இல்லை, வெளியிலேருந்து வரக்கூடிய ஆய்வாளர்கள் வருவாங்க, சராசரியான எல்லோரும் வருவாங்க, அரசியல் தலைவர் கூட வருவாங்க. அப்போ அவங்க தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்கள் சன்மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும்னு நமக்கு தெரியாது. அப்போ அவங்க மது மாமிசத்தை பயன்படுத்துவாங்க நமக்கு தெரியாது. அப்போ அவங்க வரும்போது குடும்பங்களோடு தான் வருவாங்க. அப்போ குடும்பத்தோடு தான் தங்க வேண்டிய சூழல் இருக்கும். இப்படியான ஒரு சூழலை நம்ம உருவாக்கிடும். அது ஒரு புனிதமான இடமா இருக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி கட்டுமானங்கள் வந்தால் இந்த மாதிரி அதனோட புனிதத்தை கெடுத்துடணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அது வெளியில் கட்ட சொல்கிறோம். அதோடு இல்லாமல் அந்த வரக்கூடிய கட்டுமானங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ இன்றைக்கி தோண்டி இருக்கிற பள்ளத்தை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு இருக்குது. சும்மா ஒரு 5 நாள் வேலைக்கே இப்போ 2 ஏக்கர் காலி ஆகிட்டுது. இப்போ இன்னும் இவங்க சொல்லக்கூடிய அந்த விடுதிகள், அதுக்கான தியான மண்டபம், அந்த நூலகம், அங்கே தங்கும் விடுதிகள், இப்படி முதியோர்களுக்கான அந்த இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யணும்னு பார்த்திங்கன்னா அந்த இடம் முழுக்க காலியாக மாட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 80 அடி அளவுக்கு சாலை இருக்குது. அது பக்கத்தில் பூங்காக்கள் இருக்குது, புல்வெளிகள் இருக்குது. அதே போல் ஒரு சாய்வு இருக்கைகள் 2 பக்கமும் உட்கார்ந்து எல்லாம் பார்க்குற மாதிரி, பொழுதுபோக்குற மாதிரி இப்படியான ஒரு திட்டறிக்கைகள்லாம் வந்திருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த முழுக்க அந்த இடம் பூராமே இந்த கட்டுமானங்களுக்கு போயிடும். அப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த ஒளியை வழிபாடு செய்வதற்கான சூழலெல்லாம் போயிடும். இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் வராங்க அப்படின்னு இன்றைக்கி கணக்கு இருக்குது. அந்த 20 லட்சம் பேரும் அதில் நின்று இன்றைக்கி நம்ம அந்த ஒளி வழிபாட்டை, ஜோதி வழிபாட்டை பார்க்க முடியாத சூழல் வரும். அதுக்காக தான் அவர் வள்ளலார் என்ன பண்ணார்னா, அப்போவே வந்து இது ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சன்மார்க்கம் வெளிப்படும்னு அப்போவே சொல்லியிருக்கிறார். இப்போ 153வது ஆண்டு நடக்குது. இந்த 150வது ஆண்டிலிருந்து இந்த சன்மார்க்கம் வெளிப்படுது. ஏன்னா இப்போ இன்றைக்கி கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாத பூசத்துக்கு கூட ஒரு 300 பேர் 200 கூட வரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மாத பூசத்துக்கு லட்சக்கணக்கான பேர் வராங்க. தைப்பூசத்துக்கெல்லாம் இன்றைய கணக்கு பார்த்திங்கன்னா 13.5 லட்சம்னு சொல்கிறாங்க. ஆனால் தானே அந்த 20 தாண்டும். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டம் வரக்கூடிய சூழல் இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ இதுக்கு அந்த இடத்த நம்ம காலி செய்வது எந்த விதத்துலையும் பொருத்தம் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம். இந்த கட்டுமானங்கள் கூடாதுங்கிறத நம்ம திட்டவட்டமாக சொல்கிறோம். இந்த பன்னாட்டு மையம் உள்ளே வந்துடுச்சுன்னா அதில் வந்து என்னென்னா இப்போ வெளியிலேருந்து வர்றவங்களுக்கான ஒரு முக்கியத்துவங்கிறது இருக்கும். இப்போ இன்றைக்கி உள்ளே போய் பார்த்திங்கன்னா அதில் வயதானவர்கள், முதியவர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆதரவற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கான பாதுகாப்புங்கிறது இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் ஒரு பன்னாட்டு அளவுக்கு அதை தரத்தை உயர்த்திட்டிங்கன்னா உள்ளே அதுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். அப்போ வரும்போது உள்ளே இவர்கள்லாம் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் வெளியே தான் நிற்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி அதை அவங்கள நம்ம பாதுகாக்கணுங்கிற ஒரு நம்ம முயற்சியில் இருந்தால் கூட இப்போ இந்த கட்டுமானங்களை வந்த போகிற அவங்கள பாதுகாக்க முடியாது. அதற்கு அரசாங்கம் வந்து என்ன திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம இந்த புதிய வாய்ப்புகளை கொடுக்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா முண்டி அடித்து கொண்டு இப்போ இன்றைக்கி திமுக ஆட்சியில் ஒரு 100 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய ஒரு ஆட்சி நாங்கள் ஒரு 200 கோடி ஒதுக்குவோம்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய ஒரு ஆட்சியை நாங்கள் ஒரு 500 கோடி ஒதுக்குவோம். இப்படி அந்த இடங்களை முழுக்க கட்டுமானங்கள் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து இந்து அறநிலையத்துறையில் இது இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல வரோம். உண்மையான சன்மார்க்கியர்கள் நாங்கள் சொல்கிறோம். இந்து அறநிலையத்துறையில் இந்த திருச்சபை இருக்கக்கூடாது, அதில் அவங்க தலையிடக்கூடாது, அந்த கட்டுமானங்கள் வரக்கூடாது. இது வந்து சன்மார்க்க அறநிலையத்துறையாக நீடிக்கணும். இது சன்மார்களுக்கான ஒரு அறநிலையத்துறையாக நீடிக்கணும். அதுக்கான வழிவகைகள் தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ இன்றைக்கி கோயிலில் இப்போ இந்து அறநிலையத்துறை கோயிலில் வந்து உங்களுடைய அந்த உள்ளே போய் நீங்கள் எந்த கட்டுமானங்களையும் மாற்ற முடியாது, எந்த விதமான சிறப்பு வேலைகளும் நீங்கள் செய்ய முடியாது. அதே போல் அந்த மடங்கள் இருக்குது, இன்றைக்கி ஆதீனங்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளலாம் நீங்கள் போய் அந்த உள்ளே நீங்கள் எந்த விதமான வேலைகளையும் செய்ய முடியாது, நீங்கள் தலையிடவே முடியாது அதில். இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு இந்து அறநிலையத்துறையில் அந்த சட்டத்தில் சிறப்பு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த சன்மார்க்கத்துக்கும் எங்களுக்கு சிறப்பு அதிகாரம் வேணும். அந்த சிறப்பு அதிகாரத்தில் இந்த சன்மார்க்கத்தை இணைக்கணும்னு நாங்கள் கோரிக்கை ரொம்ப நாளாக வச்சுட்ருக்குறோம்.
அதை செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கே நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம் இதில் செய்கிறோம்னு அதெல்லாம் செய்யக்கூடாது. அதே போல் நம்ம சன்மார்கள் நாங்கள் நீண்ட காலமாக கேட்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, இதில் வந்து ஒரு மது மாமிசம்லாம் அந்த பகுதியில் இருக்குது, வடலூர் சுற்றி இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் மேட்டுக்குப்பம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 5 மதுக்கடைகள் இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இந்த நம்ம கறிக்கடைகள் இருக்குது. அதே போல் அங்கே சந்தைகள், ஆடு மாடு சந்தைகள்லாம் இருக்குது. இப்படி பல விதமாக அங்கே இருக்குது. இப்போ இதெல்லாம் அவங்க ஒழுங்குபடுத்தணும். ஒரு அந்த பகுதிக்கு நகராட்சிக்கு உட்பட்டு இதெல்லாம் அவங்க ஒரு விதியை உருவாக்கி இதெல்லாம் அப்புறப்படுத்தணும். இப்போ அந்த இடத்த வந்து ஒரு புனித நகரமாக மாற்றணும். இந்த வடலூர் நகராட்சிங்கிறது ஒரு புனித நகரமாக மாற்றணும், அறிவிக்கணும், இதெல்லாம் கொண்டு வரணும். அதே போல் இப்போ இந்த நம்ம சொல்கிறது என்னென்னா, அந்த இடம் வந்து அந்த பெருவழி முழுக்க வந்து எந்த விதமான கட்டுமானங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதே போல் இந்த தைப்பூசத்துக்கு வரக்கூடிய அந்த கடைகள் இருக்குல்ல, அவங்க அந்த விற்பனைக்கான பொழுதுபோக்கான அம்சங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் அப்புறப்படுத்தணும், நல்லா வெளியே இருக்கணும். இதெல்லாம் 70 ஏக்கருக்கு வெளியில் நடக்கணும். இப்போ அதை நம்ம ஒரு எளிமையாக செஞ்சிடலாங்க. ஒரு அரசாங்கம் நினச்சா அதை செய்யலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த ஒரு ஐயா அமைச்சிருக்கிற அந்த சபையை பார்த்தீங்கன்னா எண்கோண வடிவம். அந்த எண்கோண வடிவத்திற்கு இவங்க வெளியில் ஒரு சுற்றுச்சுவர் அமைக்கலாம், முடியுங்க, எல்லாம் முடியும். அந்த எண்கோண வடிவிலேயே அந்த 8 மதில் சுவரை கட்ட முடியும். அந்த உள்ள நம்ம வந்து வெளிப்பக்கமாக அந்த காம்பவுண்ட் சுவர் சொல்லக்கூடிய அந்த சுற்றுச்சுவரை அமைக்க முடியும். அமைச்சு அந்த 8 பக்கமும் வாசப்படி இருக்கணும், நுழைவாயில் இருக்கணும். இதெல்லாம் செய்யணும். இதில் செஞ்சுட்டு உள்ளே வந்து எந்த விதமான கட்டுமானங்களோ இல்லை பொழுதுபோக்கு அம்சங்களோ இருக்கக்கூடாது. அப்படி இதெல்லாம் வெளியில் தான் கொண்டு போகணும். இந்த வெளியிலன்னா இப்போ நீங்கள் அந்த சுற்றுச்சுவருக்கு வெளியில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கழிவறை கட்டணும்னா கூட அந்த சுற்றுச்சுவருக்கு வெளியில் வச்சுக்கணும். அதில் நீங்கள் வந்து அந்த சுற்றுச்சுவர் எழுப்பும்போது ஒரு 100-200 மீட்ரு வந்து உள்ளே கூட நீங்கள் தள்ளி கட்டிக்கலாம். அந்த 70 ஏக்கர்லேயே ஒரு 100 மீட்டரை வெளிப்பக்கமாக ஒதுக்கிட்டு அந்த சுற்றுச்சுவர் அமைச்சிட்டு அந்த சுற்றுச்சுவருக்கு வெளியில் தான் நீங்கள் அந்த கழிவறைகள் கட்டுறது, அந்த உணவு கொடுக்கறது, இந்த தனியார்கள்லாம் உணவு கொடுக்குறாங்கள்ல, அதெல்லாம் வெளியில் இருக்கணும். இப்போ இந்த உள்ளே வைக்கக்கூடிய அந்த பொருள்கள்லாம் விற்கிறாங்கள்ல, இப்போ அந்த கடைகள்லாம் வெளியில் அமைக்கணும், சுற்றுச்சுவருக்கு வெளியில். அது உள்ளே வந்து அந்த எண்கோண வடிவில் அந்த 8 மதில் சுவருக்குள்ளே எந்த விதமான இதுவும் கூட, அது வந்து ஒளி வழிபாடு மட்டும்தான் இருக்கணும். அங்கே வந்து அந்த ஒளியை வழிபடக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் மட்டும்தான் இருக்கணும் உள்ள. அப்படியான ஒரு சிறப்பு விதிகளை வச்சு அதை ஒழுங்குபடுத்தணுங்க. அப்போ தான் வந்து வள்ளலாரினுடைய சன்மார்க்கம் என்பது உண்மையாக தழைத்துவங்கும். அதற்காக தான் அவர் பாடுபட்டார், அதற்காக தான் அவர் வாழ்ந்தார். அதனால் அந்த நோக்கங்களை வந்து அரசாங்கம் முன்னெடுத்து போகணும். இதை நாங்கள் வந்து இப்போ இந்த இருக்கிற நம்ம இப்போ ஆளுகிற கட்சிக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இது செய்யலைனாலும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே இருப்போம். எதிர்வரும் காலங்களில் எந்த ஆட்சி வந்தாலும் இதை நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். அதாவது அந்த 8 பக்கமும் மதில் சுவரை எழுப்பி அதுக்கான வாயில் படிகளை அமைத்து உள்ளே எந்த விதமான கட்டுப்பாடு, அந்த கட்டுமானங்களோ பொழுதுபோக்கு அம்சங்களோ வேறு எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. அது வந்து ஒளி வழிபாடு செய்வதற்கான ஒரு திறந்த வெளியாக, பெருவெளியாகத்தான் இருக்கணும். இப்போ வருங்காலத்தில் இப்போ இது ஒரு பக்கம்தான் அந்த ஒளி வழிபாடுங்கிறது நடக்குது தெற்கு நோக்கி. இது இந்த 8 கதவுகளையும் திறந்து 8 திசைகளிலும் அந்த 8 வழிகளிலுமே ஒளி வழிபாடு நடக்கணும். ஒரே நேரத்தில் அந்த 8 பக்கமும் இருக்கிற சன்மார்க்க அன்பர்கள் லட்சக்கணக்கான பேர் நின்று பார்க்கணும். அதனால் இதை நோக்கி தான் நம்ம போகணும். உண்மையான சன்மார்க்கமும் அதுதான். இதை நோக்கி தான் அரசாங்கம் செயல்படணும். அதற்காக தான் நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அது பார்ப்போம். எதிர்காலத்தில் இந்த நிலை வரலைன்னா நம்ம தொடர்ந்து நம்ம போராட்டத்தை முன்னெடுத்து அதை சன்மார்க்கத்தை நிலைக்கு செய்வதற்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்வோம். அதான் இந்த ஒளி வழிபாடு நடக்கிறங்கிற விஷயங்கிறது பொதுவானதாக இருக்கணும். எல்லாருமே இப்போ இன்றைக்கி ஏழை சன்மார்க்கிகள், வசதி படைத்தவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாமே சமமாக தான் இருக்கணும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி சாதாரண எளிய சன்மார்க்கிகள் கூட, சாதாரண ஆட்கள் கூட இன்றைக்கி உள்ளே போய் வர முடியுது. ஆனால் இப்போ இந்த பன்னாட்டு மையம் உள்ளே வந்துடுச்சுன்னா, கட்டுமானங்கள் உள்ளே வந்துடுச்சுன்னா அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த வரிசையில் தான் போய் நீங்கள் ஒளி தரிசனம் பண்ணணும், ஒளி வழிபாடு நடக்கணும்னு அப்புறம் அதுக்கு வரிசை போட்டுருவாங்க. இப்போ அந்த வரிசை போட்டானா அதுக்கு கட்டணம் இருக்குது. அப்போ அதிலே சிறப்பு வழிபாடெலாம் இருக்குது. இப்போ நீங்கள் 50 ரூபா கொடுத்தா ஒரு வழிபாடு, அப்புறம் ஒரு 500 ரூபா கொடுத்தா பக்கத்தில் பார்க்கலாம், ஒரு 5000 கொடுத்தா சிறப்பு உள்ளே போய் பார்க்கலாம், அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா இப்போ ஏற்கனவே சில கோயில்கள் அப்படி தான் இருக்குது. இப்போ செக்கி வாசியர் கூட அப்படி தான் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து சாதாரணமாக அந்த சிவராத்திரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 5000 10,000 இப்படிலாம் வாங்கிட்டு அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி இங்கே ஒரு நிலைமை வந்துடும். இது அப்படியான ஒரு நிலைக்கு போகக்கூடாது. இது இப்போ இருக்கிற போல தான் இருக்கணும். இப்போ இருக்கிற பெருவழி என்பது இப்படி தான் இருக்கணும். அதில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமை வந்து தலைமை சங்கத்துக்கு இருக்குது, அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை செய்யுங்க முதல்ல.
ஏன்னா அதை செய்யாமல் இது காலியாக கிடக்குது, அதில் குப்பை போட்டுறாங்க, இதில் வந்து சமூக விரோத செயல் நடக்குது அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. யார் அதை செய்யணுமோ செய்ய வேண்டிய ஆட்களே உதறி தள்ளிட்டு சன்மார்க்கம் மேலே குற்றச்சாட்டு பண்ணுறீங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க சன்மார்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சுத்த தேகமாக இருந்து சன்மார்க்கத்தை எடுத்து அதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். அரசாங்கம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நீங்கள் தான் அதை செய்யணும். அதனால் அந்த இதை விட்டுவிட்டு நீங்கள் சன்மார்க்கி மேலே குறை சொல்கிற விட்டுவிட்டு நீங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஐயா, அந்த பார்வதிபுர கிராம மக்களோட தற்போதைய நிலை என்ன ஐயா? இப்போ அந்த பார்வதிபுரம் மக்கள் வந்து இப்போ 8ஆம் தேதி போராடினாங்க. அவங்க மீதெல்லாம் வழக்கு இருக்குது. இந்த வழக்கை எதிர்த்து அவங்க வந்து இப்போ இன்றைக்கி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இப்போ ஊரில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தலைமை சங்கமே கூடாதுங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தலைமை சங்கம் வந்து இவர்கள் ஆளுங்கட்சியாக ஏற்படுத்தி கொண்டது அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டுறாங்க. அவங்க வரலாறு தொடங்கின அந்த தலைமை சங்கம் இது இல்லை. அப்போ அதனால் உண்மையான தலைமை சங்கத்தை நாங்களே தொடங்க போகிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த மக்கள் என்னென்னா உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ 80 காணி கொடுத்தது அந்த மக்களாக இருந்தால் கூட அந்த மக்கள் வந்து திருப்பி அந்த நிலத்தை கேட்கல. அவங்க நாங்கள் கொடுத்துட்டோம், எங்கள் முன்னோர்கள் கொடுத்துட்டாங்கிறதுக்காக அந்த நிலத்தை நாங்கள் திருப்பியெல்லாம் கேட்கல. எங்களுக்கு என்னென்னா அவர் என்ன நோக்கத்துக்காக வாங்கினாரோ அந்த நோக்கம் நிலைப்படணும், அதற்காக தான் நாங்கள் நிற்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்போம். யார் சன்மார்க்கிலே கேட்காட்டி போனாலும் நாங்கள் அந்த பார்வதிபுரம் மக்கள் நாங்கள் உறுதியாக நின்று போராடுவோங்கன்றாங்க. அப்போ அந்த உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஏதோ அந்த ஊர்க்காரங்க அவங்கெல்லாம் சன்மார்க்கிலாம் என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க பல பேர். ஏன் அந்த ஊரில் இருக்கிற முழுக்க எல்லாருமே சன்மார்க்கிலாக இருக்கணுமா? ஏன் அந்த குடும்பங்களில் ஒருத்தர் 2 பேர் கூட இருக்கக்கூடாதா? அப்போ அவங்களாம் சன்மார்க்கிகள் இல்லை, அவங்களாம் இதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அதெல்லாம் அபத்தங்க. அதெல்லாம் அந்த மக்கள் வந்து நிலம் கொடுத்தாங்க, அந்த வரலாறு நோக்கங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதற்காக அவங்க போராடுறாங்க. அந்த உணர்வுகளை மதிக்கணும் அரசாங்கம். அதனால் அந்த பார்வதிபுரம் மக்கள் வந்து இன்றைக்கி விடமாட்டாங்க. இன்றைக்கி கருப்பு கொடி ஏற்றிருக்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க, அன்றைக்கி மறியல் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்து தலைமை சங்கத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்குறாங்க. ஐயா, இதற்கிடையில் பார்வதிபுரத்தில் அடிதடி சண்டை நடந்து ஒரு அம்மாவோட மண்டை உடைக்கப்பட்டு அவங்க மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க. என்ன சிக்கலுங்க அதில்? அதான் இப்போ இந்த 8ஆம் தேதி நடந்த அந்த குடியில் இறங்கி அறப்போராட்டம் நடத்தினாங்கல்ல, அதை நடத்தினதை வந்து எப்படி இந்த போராட்டம் நடந்தது அப்படின்னு திமுகவில் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி அந்த ஒன்றிய குழு உறுப்பினர் கவுன்சிலர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது உங்கள் ஊரில் நீ உன் தொகுதியில் தானே நடந்திருக்கு, அதையே நீ பார்க்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக அங்கே அந்த பகுதியில் வாக்கு சேகரிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஆளுங்கட்சியினுடைய அந்த கொடியை நட்டிருக்காங்க. அவங்க ஏற்கனவே இந்த சம்பவங்களை கண்டித்து இந்த கைதானவங்களை வந்து வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படின்னு அவங்க அந்த முழக்கத்தை வச்சு அவங்க கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணி கருப்பு கொடியை வீட்டுக்கு வீடு கட்டியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க அந்த கொடியை நட போய் தான் பிரச்சனையாகி போச்சு. பிரச்சனையானது அவங்க கருப்பு கொடி ஏற்றின அவங்க வீட்டுக்கு முன்னால் போய் இவங்க வந்து திமுக கொடி ஏற்ற போனதுனால வாக்குவாதமாகி சண்டையாகிருக்கு. இதற்கு வந்து அந்த ஒன்றிய குழு கவுன்சிலர் வந்து அதை மண்டையை உடைச்சிருக்கிறாரு. இங்கே இருந்த வண்டி வாகனங்கள்லாம் உடைச்சிருக்கிறாரு. அது பின்ன வழக்காக மாறி இருக்குது. இப்போ வழக்கு நீ பத்திரிகை செய்தி பார்த்தேன். அதில் அந்த 3 பேர் அவர் கவுன்சிலருடைய தம்பி உள்பட 3 பேரை கைது செய்ததாக எனக்கு பத்திரிகை செய்தி வந்திருக்கு, பார்த்தேன். நம்ம ஊர்க்காரங்களாக இருந்தவங்கள பிளவுபடுத்துகிறாங்க. அடிபட்டவங்களும் அடித்தவரும் ஒரு ஊர்க்காரங்க தான், சொந்தக்காரங்க தான், மாமா மச்சான் ஒரு அண்ணன் தம்பிகளை தான் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்குள்ள ஒரு பிளவை உண்டாக்கி அந்த மக்களுடைய நிம்மதியை அதை குலைக்கிறது எந்த விதத்துலையும் சரியில்லை. அதனால் அதெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் எடுத்து அதெல்லாம் அந்த வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டுக்கிறது. ஐயா, இந்த 10ஆம் தேதி நடந்த போராட்ட நேரத்தில் காவல்துறையோட அணுகுமுறை சரியில்லைன்னு சொல்லிட்டோம், நிறைய தவறுகள் நடந்ததுன்னு சொல்லிட்டோம். தெய்வத்தமிழ் பேரவையோட ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசன் அவர்கள் டிஜிபிக்கு புகார் கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்காரு? தான் அன்றைக்கி ஒன்றும் இல்லை, அது ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்க, ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு ஆர்ப்பாட்டம் தான். அதுக்கு முறையாக நாம் வந்து 2ஆம் தேதியே 10ஆம் தேதி நடக்க வேண்டிய அந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்துக்கு நம்ம 2ஆம் தேதியே போய் காவல்துறையை அணுகணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் விதிமுறைப்படி இப்போ காலங்கள் அமலில் இருக்கிறதுனால எங்களால் அனுமதி கொடுக்க முடியாது, நீங்கள் போய் தேர்தல் அதிகாரி பாருன்னாங்க. குறிஞ்சிப்பாடி போய் தேர்தல் அதிகாரி பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் அந்த தேர்தல் அதிகாரியை பார்த்துட்டு ஒரு உத்தரவு வாங்கிட்டு வாங்க, நான் தரேன்னு சொன்னாங்க. பிறகு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அந்த தேர்தல் அதிகாரியை பார்த்து அவர்கிட்ட நாங்கள் ஒரு அனுமதி கடிதத்தை கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிஓவுக்கு அதை கோட்டாட்சியருக்கு அனுப்புகிறார். அனுப்பும்போது அங்கே போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி வட்டாட்சியருக்கு குறிஞ்சிப்பாடி அனுப்பிட்டாங்க. அப்போ கேட்டால் இந்த கடிதம் இங்கே வந்துட்டுது. ஒன்று அது ஏற்பா மறுப்பாங்கிறது தெரியல, ஆனால் கடிதம் வந்துச்சு.
இவங்க கேட்டால் என்ன சொல்லிட்டாங்கன்னா கடிதமே வரலன்ட்டாங்க. அதாவது 9ஆம் தேதி இரவு வரைக்கும் நாங்கள் காத்திருக்குறோம், அனுமதி கிடைக்கும், இல்லை அனுமதி கிடைக்கலன்னாவது எங்களுக்கு கடிதம் கொடுக்கணும், மறுத்து கடிதம் கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. சரி, அனுமதி இல்லை, அனுமதி உண்டு, ஏதாவது ஒரு கடிதத்தை கொடுத்துருந்தா நம்ம அடுத்த நிலைக்கு போயிருப்போம். இவங்க வழக்கமாக எதையுமே சொல்லாததுனால மறுநாள் வழக்கம் போல் எல்லாம் நம்ம அறிவித்தபடி போராட்டத்துக்கு எல்லா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பகுதியிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்படியும் கிடைச்சிரும், இரவு கிடைச்சிரும், காலையில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இருந்தோம். அதை நம்பி தான் எல்லோரும் வந்தாங்க. எல்லோரும் வந்து அவங்கவுங்க உணவு சாப்பிட்றதுக்காக கடைகளில், தர்மசாலையில் அப்படி இப்படி வண்டிகளை நிறுத்திட்டு இருக்கிறாங்க. 10 மணிக்கு தான் ஆர்ப்பாட்டம். இவங்க 7 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா காவல்துறை அங்கே சாப்பிட வந்தவங்க, குளிக்க வந்தவங்கள பூராத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக நம்ம மாணவர்கள் வந்தாங்க. அவங்க ஏவெல்லாம் இந்த சபையை சுற்றி பார்க்கணும், ரொம்ப காலமாச்சு அப்படின்ட்டு அந்த பார்வையில் அவங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம், இதையும் பார்த்துட்டு போகணும்னு வந்தவங்க. அவங்க சாப்பிட போனவங்கள பிடிச்சி ஒரு 30-40 பேரை கைது பண்ணி அவங்களோட அந்த வண்டியில் அப்புறம் நான் இது தெரிஞ்ச உடனே எனக்கு செய்தி கிடைச்ச உடனே நான் ஓடினேன். இப்போ ஓடும்போது என்னையும் பிடிச்சி கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் ஒரு 40 பேரை அடைச்சி வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு முறைப்படி நம்ம அறிவிப்பு கொடுத்து தான் செய்கிறோம். அந்த அறிவிப்புக்கு நீங்கள் நடத்தலாம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு மறுப்பு கடிதம் கூட நீ கொடுக்காமல் இது பண்ணுறது ரொம்ப இது ஜனநாயகத்தையே படுகொலை செய்கிற விஷயம் இருக்கும். இது என்ன, இப்போ நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்னா நாம் என்னமோ பயங்கரவாதிகள் போல் இவங்க சித்தரிக்கிறாங்க. அப்படியான ஒரு கொடுங்கோலத்தனமாக நடந்துக்கிட்டாங்க. இதை வந்து நம்ம வள்ளலார் பணியத்தினுடைய தெய்வ தமிழ் பேரோட ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசன் ஐயா அவர்கள் அப்போ இதை வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த செய்திகளை அப்படியே ஒரு கடிதமாக எழுதி டிஜிபிக்கு அனுப்புனார். சென்னைக்கு அந்த காவல் ஆணையருக்கு அனுப்பி அதை ஒரு புகார் கடிதமாக அனுப்புனார். அதை நாம் வந்து அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அது அதனுடைய தாக்கம் என்னங்கிறது தெரியல. ஆனால் அந்த கடிதத்துக்கான பருப்போ இல்லை ஏற்போ ஒன்றும் வரல, அதோடு இருக்குது. ஐயா, உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி.